எப்படி திண்டிக்கு ராஜாவாம் மூக்கு வெடியுது அறகுறை அதை போய் சொல்லு போல சுவாமி என்று என்னையை தேர்ந்தெடுத்து சைலன்ஸ் கவனி பாட்டு கொடுத்தாங்க. இப்படி ஒரு அருமைப்பாடு. அதனால பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் என்று அப்பர் பெருமான் சொல்வாரானால் நாம இப்படி வாழ வேண்டும். அதுதான் அடக்கத்துல ஒரு அழகு என்பதை பார்க்கணும். ஏறத்தாழ 1250 பாடல்கள்ல திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறை தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எடுத்துரைக்கிறார். பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்துல பாதி திருஞான சம்பந்தர் வரலாறு. அந்த பிள்ளை பாதி பாதியின் புராணம் பாதி என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பொன்மணி வருகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிற சமயத்துல நிறைய பாசுரத்துக்கு முந்தின பாட்டில் சொல்றாரு. அடியனுக்கு அவர்வானம் தரிசும் பரிசால் அறிந்தபடி துது செய்தேன் என்று அழகா சேக்கிழார் பெருமான் சொல்றார். இவ்வளவு பாட்டு பாடின என்னால இல்லை, அவருடைய திருவடி துணை செய்தது. அதனால அவரை பாத மரங்களை துதி செய்தேன்னாரு. நான் வரலாற்றை சொன்னதான் சொல்லல. அவர் திருவடிகளை நான் வணங்கினேன் என்று சொல்வாரா? அதுதான் அழகு, அதுதான் அடக்கம். அவ்வளவு பெரிய நிறைய பாடல்கள்லாம் பாடிய திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பாடிய சேக்கிழார் பெருமான் அப்படி கூறுவாரானா நம்ம தான் ஏமாத்துறோம். பெரியவர்களே, நம்முடைய சைவ சமயத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பண்பு, இப்போ நூலை ஒரு ஆசிரியர் எழுதுவாரானால் அந்த நூலுடைய ஆரம்பத்தில் விநாயகரை, முருகப்பெருமானை, சுவாமியை, அம்பாளை, நடராஜ பெருமானை, சிவகாமி அம்பாளை, அதுக்கப்புறம் நால்வர் மக்களை, சேக்கிழார் பெருமானை இப்படியெல்லாம் சுத்தி செய்து பாடல் முடித்த பிறகு அவையடக்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. எல்லா நூல்களையும் அவையடக்கம். அந்த அவையடக்கம், அவைனா சான்றோர்கள் நிறைஞ்சிருக்கிற சபையில நான் இந்த எளிமையான நூலை எழுதுறேன், ஏதாவது குற்றம் குறை இருந்தா நீங்கள் எல்லாம் அதை பொறுத்து கொள்ளணும். இதுதான் அவையடக்கம். அவைக்கு அடங்கி இருக்கிறது. நம்முடைய பெரியவர்களா வாழ்ந்து காட்டினார்கள். 4253 பாடலை பாடிய நம்முடைய சேக்கிழார் பெருமான் தன்னுடைய அவையடக்கத்தில் சொல்ற ஒரு அருமையான அந்த பாடலை பார்க்கணும். அப்ப நம்மளாம் எப்படி வாழணும்? திருஞான சம்பந்தர் வாழ்க்கைய 1250 பாடலை பாடிய அந்த செய்வ தெய்வ சேக்கிழார் பெருமான் அவையடக்கத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் பொறுவரும் சீர் புகழல் உச்சேன் முச்ச பெருகி தென்கடல் ஊற்றி பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் ஜகமையேன் நம பகதீபதே. சுணங்கன்னா நாய். நான் ஒரு நாய் போல இருக்குங்கிற யாரு? சேக்கிழார் பெருமான். உலகலாம்னு அம்பலவன் அடி எடுத்து கொடுக்கப்பாடிய அந்த சேக்கிழார் பெருமான் 4253 பாடலை பாடிய சேக்கிழார் பெருமான் 63 அடியார்களெல்லாம் சிரஸ்ல வைத்து கொண்டாடிய சேக்கிழார் பெருமான் தன்னை ஒரு நாய்க்கு சொல்வாரானால் அதுதான் அடக்கம். இதோ இந்த அடியார் பெருமக்கள் பெருமையெல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னால முடியுமான்னு தெரியல. சின்ன ஊத்துல தண்ணி வந்தா ஒரு நாக்க வச்சு அந்த நாய் அந்த தண்ணீரை வச்ச வச்சிடும். ஆனா இதோ பெருங்கடல் சிவனடியார்கள் இருக்க பெருமை இருக்கிறதே, அது சமுத்திரம். இது சமுத்திரத்துல என்னுடைய நாக்க வச்சு அதை அப்படியே உறிஞ்சு வச்ச வைக்கலாம் நினைச்சா அது முடியாது. நான் ஒரு நாய் போல இருக்கிறேன். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் பொறுவரும் சீர் புகழல் முச்சேன் முச்ச பெருகி தென்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகமையே. சுணங்கன நாய். அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் தன்னை நாயத்தை சொல்வாரானால் நாமெல்லாம் எப்படி இருக்கணும் வாழ்ந்து காட்டுகிறாரு அவர்கள். உத்தம சோழ பல்லவன் என்ற அருமையான பட்டத்தை அனமாய சோழ சக்கரவர்த்தி அவர் கொடுக்கிறார். தொண்டர் சீர் பரவுவார் என்ற அருமையான பட்டத்தை அபேகுல சேகரன் கொடுக்கிறார். அருமையாக அம்பலவனுடைய சன்னதியில உலகலாம் என்று
அசரீபாக்கு எடுத்து உங்களுக்கு பாடினார் சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தை. அப்படி பாடி பாடி அவர் ஊரிடத்தில் வருகிற போது சோழ மகாராஜா ஒரு யானையில வச்சு சேக்கரார் பெருமான் பக்கத்தில் இருந்து அப்படியே கவரி வீசுறார். நான் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தேன், அங்கே 2 ஃபேன் இருக்கு, இங்கே எல்லாரும் கையில் வச்சு வீசியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கை இறக்க முடியாது, உங்களை மாதிரிலாம் வீசிட்டு இருக்க முடியாது. என்னடா செய்யன்னு முடித்தேன். நல்ல வேலைக்கு நம்ம அடியார்களாக சேர்ந்து ஒரு ஃபேனை தூக்கி வச்சாங்க. அப்போ நான் போனாதான் என்னை காப்பாற்றிட்டேன். அவங்கெல்லாம் வேகமாக கையை வச்சா விசாங்க. நம்ம வயசு காலத்தில் கையை வச்சு நம்ம பேச முடியாது, சாமி காப்பாற்றினார். அது மாதிரி சோழ மகாராஜா கபடி வீசுறார் சேக்கரார் பெருமானுக்கு. அப்படிப்பட்ட சோழ மகாராஜாவுடைய அருளை பெற்ற, ஆதரவை பெற்ற, அன்பை பெற்ற சேக்கரார் பெருமான் தன்னை ஒரு சுணங்கன்கிறார். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அருமைப்பாடு எங்க இருக்கு? அதுதான் அடக்கம், அதுதான் அழகு. இப்படி 1 2 பார்வதி பதையே. இப்படி ஒரு அருமையான பெரிய புராணம் 12வது திருமுறை அதனுடைய ஆசிரியருடைய அடக்கத்தை பார்க்கிறோம். இனி சைவ மக்களுக்கெல்லாம் 3 கண்கள் போல 3 புராணம். இங்கே வலது கண் போல பெரிய புராணம், இடது கண் போல திருவிளையாட புராணம், நெற்றிக்கண் போல கந்த புராணம். திரும்ப சொல்லுகிறேன், எந்த புராணம் கேட்காதீங்க. அதனால கந்த புராணம், பெரிய புராணம், திருவிளையாட புராணம். நான் கடைசியில் யாரையாவது பிடிச்சி கேள்வி கேட்பேன், அந்த 3 புராணம் என்ன தலையை சொல்லக்கூடாது. திரும்ப சொல்லுவேன், அங்கே போய் நின்றுக்கிடுவேன். கேள்விக்கு பயிற்சினாதான் பந்திக்கு போக முடியும். அதனால 3 புராணங்கள். அதில் பெரிய புராணத்தில் சேக்கரார் பெருமான் எவ்வளவு அவையடக்கமாக பார்த்தோம். இனி அடுத்தால திருவிளையாட புராணம். அந்த புராணத்தில் 3363 பாடு எழுதப்படாது, மனசு வச்சு எழுதப்படாது, பாயிண்ட் எழுதாங்க. 3363 பாடல்களை திருவிளையாட புராணத்தை ஆசிரியர் பரஞ்சோதியார் நமக்கு தருகிறார். அவ்வளவு அற்புதமான நூல். தெய்வ சோமசுந்தர பெருமானுடைய அருமையான திருவிளையாடல். உலகத்தில் மற்ற மதங்கள் சொல்லாத ஒரு ஒரு விசித்திரம் அங்கே நாம் பார்க்குறோம். மற்ற மதங்களெல்லாம் ஆடு, மாடு, மீன், முதலை, இன்னும் சொல்லணும்னா பாம்பு, இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்காக கர்த்தர் படைச்சாருன்னு அவன் பேசுகிறான். ஆனால் நம்ம சைவம் அப்படி பேசலை. எறும்பிலிருந்து யானை ஈராக 84 லட்சம் யோனி பேதங்களும் நம்முடைய ஒரே குடும்பம். இந்த கழுதைன்னு கழுதை அது நம்ம பிரதர். அதுக்கு அப்பாவும் சிவருமான், நமக்கு அப்பாவும் சிவருமான். அதனால அது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, நம்முடைய மச்சான், நம்முடைய மாமியார் அப்படி பார்க்கணும். அந்த கண்ணத்தோட நம்முடைய பெரியவர்களாக 84 லட்சம் யோனி பேதங்களும் பரமேஸ்வரிய படைப்பு. அந்த வகையில சொக்கநாத பெருமான் பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கிறாருங்க. பன்றினா நம்ம முகம் சுடிக்கணும், ஆனா அதற்கு பால் கொடுத்து விளக்க மந்திரியாக்கினவர் நம்முடைய சொக்கநாத பெருமான். இப்படி ஒரு அருமையான நூலை தந்தவர் பரஞ்சோதியார். அவர் தன்னுடைய நூலில் அவையடக்கத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடுறார். என்ன பாடல்? ஒரு சுவை, அது ஒரு சுவை. மதுரையில் சொக்கநாத பெருமான் திருவிளையாடல்ல ஒரு விளையாடல். கிருமிக்கு, இந்த தருமிக்கு அருமையான பொற்கொடி கொடுத்தது. தருமி என்ற சிவாச்சாரிய பெருமான் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகல பணம் வேணும், அதற்காக சொக்கநாதர் வென்றார். உடனே சொக்கநாதர் ஒரு அருமையான பாடலை எழுதி இந்த அருமையான தமிழ் சங்கத்தில் கொண்டு பாடு, உனக்கு மகாராஜா அந்த பொற்கொடி கொடுப்பாரு சொன்ன. கொங்குஜெய வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கடிமணம் ஒரு அருமையான பாடல் எழுத. அந்த பாடலுக்கு அடிப்படை என்ன கேட்டா, மகாராஜா ஒரு நாள் சோலை பூஞ்சோலைக்குள்ள போறார். எண்ணற்ற பூக்கள், அந்த பூக்களுடைய மனமெல்லாம் அவர் அப்படியே பார்க்க, ஓ இந்த மல்லிகைப்பூ, இது ரோஜா பூ,
இது செண்பகப்பூ. ஆனா புதுசா ஒரு வாசனை வருது. அந்த வாசனை என்னன்னே இவருக்கு தெரியல. பக்கத்துல மகாராணி இருக்கு. அந்த வாசனை அந்த மகாராணி கூந்தல்ல இருந்து வருகிறது. இவருக்கு ஒரு ஐயப்பாடு. மறுநாள் சபையில எனக்கு நேற்று ஒரு அதிசயமான அனுபவம் வந்தது. அதை காட்டக்கூடிய ஒரு பாடலை யார் பாடுறார்களோ அவருக்கு 2000 பொற்கிழி. யாராலும் சொல்ல முடியல. முன்னாடி உட்கார்ந்தார் நக்கீரர் இருக்காரு, கபிலர், பரணர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. யாராலும் சொல்ல முடியல. அப்பொழுது தருமி அங்கிருந்து பாட்ட பண்ணாரு. நான் சொல்லுகிறேன். அந்த பாட்டை பாடுறாரு. நக்கீரர் என்ன சொல்றாரு, இந்த பாடல் நல்ல பாடல் தான், ஆனா இது பொருள் குற்றம் இருக்கிறது. பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டு என்று அந்த பாடல் சொல்லுகிறது. அது தவறு. பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது. தைலம், பூக்கள், வாசனை திரவியம் இதை வச்சதுனால்தான் பெண்கள் வருது. இப்போ கூந்தலாம் கட் பண்ணிட்டுருந்தாங்க. அதை பார்த்து ஆனால் பெண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களை யாரும் சொல்லலை. எங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு வரும்போது பார்த்து கூந்தலே இருக்காது. ஆனால் பெண்ணான்னு பேண்ட்டு சூட்டு போட்டு வராங்க. ஒன்றுமே புரிய மாட்டாங்க என்ன. அதனால அந்த காலத்தில் அந்த கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டாங்கிற அந்த கேள்வியை மகாராஜா மனசினர். அந்த பாடல் உண்டு என்று சொல்கிறது. நக்கீரை இல்லைனர். வாதம் வந்துருச்சு. உடனே தருமி போய், சாமி உங்க பாட்டை தப்பு கண்டுட்டு இருக்கிறார். அவரே புலவரா வரார். சொக்கநாத புலவரா வரார். நீங்க சினிமால பார்த்துருப்பீங்க. அப்படி சொன்னாதான் தெரியும். ஆமா, அந்த மீசப்பட்டு நிறைய வந்தானே அப்படின்னு. அந்த மாதிரி வந்த உடனே கேள்வி கேட்கிறாரு, இந்த பாடலை என்ன குற்றம் நக்கிறது தவிர பெண்களுக்கு இயற்கை மனம் கிடையாது. ஆணித்தரமா நக்கீரர் சொல்றாரு. உடனே சடாரு ஒரு கேள்வி இருக்கிறாரு. பரமேஸ்வரன் புலவர் வடிவத்தில் வந்தது. நீ நாள்தோறும் வணங்குறைய ஆன்மார்த்த பூஜையில ஞான பூங்கோட்டை அந்த தாயினுடைய கூந்தலுக்கு நறுமணம் உண்டான்னு கேட்கிறார். அப்ப நக்கீரர் என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். இல்லைன்ட்டார். சொல்லலாமா? இப்ப தெரியுமா? ஞான பூங்கோட்டை அருமையான கூந்தலுக்கு வாசனை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க யாராவது கணக்கில் ஒரு கேள்வி கேட்டேன்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி பாலா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாரு நக்கீரன். டக்குன்னு எத்திக்கான திறந்தார். அடிச்சாரு அடி. அப்படியே உருண்டு போய் பொற்றாமர் குளத்தில் விழுந்தார். இந்த பேக அரவர தமிழ் அறிஞர்கள் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிமா. அட முட்டாப்பைய அவருக்கு கீழே விழுந்தாரு. நீ விழாம போற குற்றம் உனக்கு வரப்போகுது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்படியே உருண்டு விருண்டு கலந்தாரு. அதுக்கப்புறம் என் பெருமான அருளால அவர் அருமையான நோயெல்லாம் நீக்கி தான் செய்த தப்பை மன்னிப்பு கேட்டார் நக்கீரதேவர். இதை அப்படியே இருட்டடி பண்றாங்க எங்க தமிழ் புலவர்கள். நெற்றி கண்டித்தனம் கட்சி குற்றம் பண்ணவே அவன் பட்ட பாட பத்தியா. அதுக்கப்புறம் அவர் கைலை பாதி களத்திலேயார் பாதி 100 பாட்டு அழகான பாடலை நக்கீரதேவர் பாடுறார். இந்த பாடலை மையமா வச்சு நம்முடைய ஆசிரியர் பரஞ்சோதியார் திருவிழாப்பர் நூல்ல அவையலக்கிட்ட ஒரு பாடல் பாருங்க. அந்த அழகை நம்ம பார்க்கணும். என்ன அருமையான பாட்டு அந்த பாடல். அந்த பாடல்ல அவர் சுவாமியை பார்த்து எப்படி பாடுறாரு பாருங்க. நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய கழகமாந்தர் ஏண்டை என்பதற்கும் மதுரையில் நாயகனாக சொக்கநாதர் பாடிய பாட்டுக்கே இந்த தெய்வ கழகத்தில் உள்ள புலவர்கள்லாம் குற்றம் சாட்டினாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய திருவிழா புராணத்திலையும் ஏன் காட்ட மாட்டாங்க? குற்றம் நிச்சயமா காட்டுவாங்க. ஆனால் இது சுந்தரன் சரிதை உள்ள நூல். சுந்தரன் சரிதைங்கிற நூல் இருக்க காரணத்தினால அவங்க என்னுடைய நூலுடைய குற்றத்தை காண்பது பொருந்தாது என்று அழகா சொல்வாரு பாருங்க. நாயகன் கவிக்கும் குற்றம் சாட்டிய கழகமாந்தர் மேய இத்தலத்தினோர்க்கு
என் வெள்ளறிவில் எனக்கு சாதாரண அறிவு. பரஞ்சோதியார் சொல்றாரு, 3363 பாடலை பாடியவர் என் வெள்ளறிவில் குறை குற்றம் ஆயுமாறு. அவர்கள் என்னை எளிதாக என் பாட்டில் குற்றத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனாலும் அன்னப்பட்சி என்ன செய்கிறது? பாலையும் தண்ணியும் கொடுத்தா அதை கலந்து வச்சிருந்தா அன்னப்பட்சி தண்ணீரை துண்டி திக்கிட்டு பாலை பிடிக்கும். அதுபோல என்னுடைய அருமையான இல்லை சொக்கநாதர் என்ற அருமையான தீம் பால் இருக்கு. நீ சொல்ற குறையெல்லாம் தண்ணீர், அது அன்னப்பட்சி போல வெளியே போகும். சுந்தரர் சரிதான் ஆகிய தீம்பால் இங்க வரும்னு அழகா அந்த பாட்டில் அவையடக்கம் பண்ற தன்னை பற்றி சொல்லல. சுந்தரன் சரிதை தன்னை அடிங்கிறார். சோமசுந்தரர் அருமையான 64 திருவிளையாடலை கொண்ட காரணத்தினால என்னுடைய பாடல் தப்பு இருந்தாலும் அதில் இருக்கிற தப்புக்களை அன்னப்பட்சி தண்ணீரை பிரித்து விட்டு பாலை அருந்துவது போல அவர் பெருமைக்கு தீம்பால் அழகான பால், அற்புதமான பால், அந்த அமுதத்தை பெரியவர்கள் அருந்துவார்கள் என்று அருமையாக பாடுகிறார் நம்முடைய பரஞ்சோதியார். திருவிளையாடல் புராணத்தில் ஒரு அவை அடக்கம், அதில் ஒரு அழகு.